பக்தியுடைய நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். திருவண்ணாமலையினாலே கிரிவலம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்ப கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு தான் போறோம். லட்சோப லட்சம் மக்கள் கூடியிருக்கிற இடத்துல திருவண்ணாமலை கிரிவலம் செய்து வந்து சிவபெருமானை பார்க்க முடியாம போயிடுது, நாங்க வந்துடுறோம். கவலை இருக்கிறதா? திருவண்ணாமலை போனா என்ன நன்மை நடக்கும்? கிரிவலம் போறோம், சிவபெருமானை பார்க்கிறோம், வரோம், அவ்வளவுதான். அங்க ஒரு நன்மை ஒண்ணு இருக்கு. கண்டம். ஜோசியரை போய் பார்க்கிறோம், ஐயா உங்களுக்கு மத்திமாயுள் சொல்றாரு. பக்குனாவது ஷிஷோ, மத்திமாயுள்னா 50 வயசு. ஒரு பொண்ணு இருக்கு, இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்கா. இன்னொருத்தருக்கு குழந்தை பிறந்து அப்பதான் 8th படிப்பா. இதெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம மனசுல அப்படியே ஒரு இடி இறங்கும். மத்திமாயுளா, 50 வயசுல எனக்கு மத்திமாயில்னா நான் என்ன பண்ண முடியும்? என் குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணும்? நேர போயிட்டு திருவண்ணாமலையில போய் சிவபெருமான்கிட்ட போய் மன்றாடி, ஐயா என் ஆயுளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடியா. கண்டம், நாங்க கண்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு. நிச்சயமா காட்டுவார், நிச்சயமா காட்டுவார். ஜாதகத்துல தெரியும் கண்டம் எப்ப இருக்கு, என்ன இருக்குன்னு அழகா ஜோசியர்கள் சொல்லுவாங்க. இந்த இதுல உங்களுக்கு கண்டம் இருக்கு, நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணி தப்பிச்சுக்கோங்க சொல்லுவாங்கல்ல. கண்டம்ங்கிறது ஜாதகத்துல பார்க்கலாம், ஜாதகத்துல அருமையா விளக்கி சொல்லுவாங்க ஜோசியர்கள் எல்லாம். அப்ப என்ன பண்ணும்னா, அந்த கண்டம் அவங்க சொல்லிட்டாங்களா, இல்ல சில பேருக்கு நீண்ட ஆயுள் 60 வயசுல ஒரு கண்டம் வரும். அந்த கண்டத்தை அப்படி தப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் 80 வயசுமாங்க. அப்ப இந்த 60 வயசு இந்த கண்டத்தை நம்ம எப்படி போக்கணும் தான் நான் சொல்லித்தர போறேன். நேர போய் திருவண்ணாமலை சாமி கிரிவலத்துல தான் போகணுமா? கிடையவே கிடையாது. திருவண்ணாமலையில போய் கிரிவலம், அதாவது பௌர்ணமி இல்லாத அன்னைக்கு கூட கிரிவலம் வரலாம். எதுக்கு? உங்களுடைய கண்டத்திலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு வரப்போறீங்க. சிவபெருமான பார்க்கணும், சேவிக்கணும், அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் உங்க பேர்ல. உங்களுக்கு தானே கண்டம் சொல்லியிருக்காங்க. இல்ல எங்க பையனுக்கு சொன்னாரு, எங்க பையன் ஃபாரின்ல இருக்கு, அவர் பேருக்கு பண்ணுங்க, அவர் வரணுங்கிற அவசியம் இல்லை, அவர் பேருக்கு பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க போக மாட்டாங்க, பக்கத்து வீட்டுல கிரிவலம் போறாங்க, நீங்க போய் எங்க பையனுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. அந்த மாதிரி சொல்லாதீங்க. உங்க பையனுக்கு நீங்க தான் போகணும், நீங்க தான் போகணும், நீங்க தான் போய் அர்ச்சனை பண்ணணும், நீங்க தான் கிரிவலம் சுத்தணும். பௌர்ணமி இல்லாத அன்னைக்கு கூட நீங்க கிரிவலம் போலாம், தவறு எதுவும் இல்லை. கிரிவலம் போயிட்டு திரும்பி வந்து சிவபெருமான்கிட்ட உட்காந்து சிவபெருமான்கிட்ட மன்றாடணும். என்னோட ஆயுளை கொஞ்சம், நம்ம கேட்கறத கேட்கணும். நமக்கு என்ன கர்மா இருக்குங்கிறத பகவான் டிசைட் பண்ணுவார். அதுல நீங்க கேட்டோன்னே உங்க கர்மாவை விலக்கி கொடுத்தாலும் கொடுக்கறது கடவுளுடைய கடாட்சமானது, கடவுளுடைய விருப்பம். கரெக்டுங்களா? அப்ப என்ன வேணும்? கடவுள் எனக்கு நான் கேட்டதை கொடுக்கணும்னா கடவுளுடைய கடாட்சம் உங்களுக்கு வேணும். கடவுளுடைய கடாட்சம் வேணும்னா அவனுடைய சன்னிதானத்துல போய் அவனை துதிக்கணும், பிரார்த்திக்கணும். அதுதான் கரெக்ட். கரெக்டுங்களா? அப்ப எங்க போகணும்? நேர கிரிவண்ணாமலை போங்க, திருவண்ணாமலை போங்க. கிரிவலம் போயிட்டு திருவண்ணாமலை போயிட்டு அங்க போய் நீங்க நல்ல மனசார பிரார்த்தித்து கிரிவலத்தை சுத்தி வாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும் உங்களுக்கு. அங்க இருக்கிற காற்று, அங்க இருக்கிற சித்தர் கோவில்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஆயுள்களை நிச்சயமா இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி ஒரு மார்க்கண்டேயன் போய் கேட்டானோ அதே மாதிரி நீங்க போய் கேட்க போறீங்க, என்னை காப்பாற்று, குடும்பத்துக்காக என்னை காப்பாற்று. என்னுடைய குடும்பத்துல எல்லாரையும் நான் முன்னேற்றிட்டு வந்தா போதும். முன்னேற்றிட்டேன், எங்க ஒய்ஃபை நான் நல்லபடியா வச்சிருக்கேன், என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், அப்ப கூட்டிட்டு போயேன், தப்பு இல்லைல்ல. அப்ப உங்களுடைய ஆயுட்காரகனை இன்க்ரீஸ் பண்ணா நல்லது தானே. அப்ப நீங்க என்ன பண்ணும்? உங்களுக்கு ஆயுட்காரகனுடைய சுவிட்சை தட்டி விட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு யாரு? சிவபெருமான். யாரு? அண்ணாமலை, உண்ணாமலை. போயிட்டு ஒரு விபூதியும் குங்குமம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு தினமும் அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை நினைச்சு வீட்டுல ஒரு விபூதியும் குங்குமமும் வச்சுக்கோங்க. இல்ல நாங்க ஆபீஸ்லாம் போறோம், அதெல்லாம் வைக்க கூடாதுன்னா பரவாயில்ல, கையில கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு நீங்க போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப இது என்னன்னா மனசார்த்தமானது எல்லாம். நான் பெருமாட்ட சொல்லிட்டேன் ஐயா, நேர போனேன்,
திருவண்ணாமலை போனேன், அண்ணாமலை உண்ணாமலை அம்மன்ட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஆயுள் கூடிடுங்க. நீங்க ஐயோ எனக்கு எனக்கு ஆயுள் கம்மின்னு சொல்லிட்டாங்க, கம்மியாயிடும். ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? சிவபெருமானை பார்த்தேன், வந்தேன், எனக்கு ஆயுள் பிரச்சனை இல்லை, பிரச்சனையே இல்லை. நிச்சயமா செய்யுங்க, கண்டத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கிடையின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.